ஹாய். எனக்கு எப்போவுமே முத்துக்குமார் அவங்க அப்பாவை பற்றி, அவங்க அப்பாவுக்கு இருக்கிற புக் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி எழுதுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இப்போ கரண்ட்டாக வேடிக்கை பார்ப்பவன் அப்படிங்கிற ஒரு புக்கு படிச்சுட்ருக்கேன். அதில் ஒரு சாப்டர் இருக்குது, நட்சத்திரங்களின் தேசம் அப்படின்னு. ஸோ அதில் அவங்க அப்பாவை பற்றி அவர் எழுதியிருக்கிற விஷயங்களில் ஒரு சிலர் தான் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறேன். என் தகப்பன் எனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று நேரடியாக சொல்லித்தரவில்லை. அவன் வாழ்ந்தான், அதை உடனிருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். இதை எழுதினது ஆக்சுவலாக மார்க்ஸ்வெல். ஸோ இந்த கோட்டோட தான் அந்த சாப்டரே அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு லைன் வருது, இந்த உலகை பகலில் சூரியன் வழி நடத்துகிறது, இரவில் சந்திரன் வழி நடத்துகிறது, பகலிலும் இரவிலும் வழி நடத்துவது தகப்பனின் கைவிரல்களே என்பதை இவன் அறிந்து கொண்ட காலம் அது. படுக்கை அறை என்பது பேருக்குத்தான். அந்த அறை முழுக்க மூட்டை மூட்டையாக புத்தகங்களை இவன் அப்பா குவித்து வைத்திருந்தார். கட்டிலிலும் கட்டிலுக்கு அடியிலும் அலமாரியிலும் பரணிலும் என கிட்டத்தட்ட 1,00,000 புத்தகங்கள். புத்தகங்களை திருட யாரும் வரமாட்டார்கள் என்று அப்போதே இவன் அப்பாவுக்கு அபார நம்பிக்கை. அந்த காலம் குழந்தைகள் இலக்கியத்திற்கான பொற்காலம். அம்புலி மாமா, ரத்னபாலா, கோகுலம், பூந்தளிர், பாலமித்ரா, லயன் காமிக்ஸ், முத்து காமிக்ஸ் என குழந்தைகளுக்காக எத்தனை இதழ்கள். இவன் தனிமையின் வெற்றிடத்தை புத்தகங்கள் நிரப்பின. எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் இதுதான். அடுத்தது, இவன் அப்பா இரவு முழுவதும் வாசித்து கொண்டிருப்பார். நாளிதழ், வார இதழ், மாத இதழ், சிற்றிதழ் என அனைத்து இதழ்களிலும் வந்திருந்த அரிய செய்திகளை கத்தரித்து ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தில் தேதி குறிப்பிட்டு ஒட்டி வைப்பார். இப்போ நம்ம எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பண்ணுறதே இல்லை. பட் ஈவன் வென் ஐ வாஸ் யங் ஐ யூஸ் டு டூ திஸ். எனக்கு தெரியாத விஷயம் அதை கட் பண்ணி ஒரு ஜேர்னலாக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதை பற்றி ஒரு பேராகிராஃப் அழகாக எழுதியிருப்பார். அடுத்து ஒரு சாப்டர், அதே சாப்டரில் இன்னொன்று வருது, இவன் அப்பா அழைத்து இவன் வாழ்வில் மிக பெரும் ஜன்னல் ஒன்றை திறந்து வைத்தார். அன்று அவர் இவன் கையில் கொடுத்தது அந்த விடுமுறையில் அவசியம் படிக்க வேண்டிய 10 புத்தகங்களுக்கான பட்டியல். அது என்னென்ன 10 புக் அப்படிங்கிறதையும் முத்துக்குமார் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஐ ஜஸ்ட் அட்டாச் த ஸ்க்ரீன்ஷாட் ஹியர். ஸோ இதெல்லாம் போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, முத்துக்குமார் அவரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போகிறப்ப அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல வீடு, அழகான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் இவர் வீடு மேலே ஓட்டை இருக்குது, எங்கே பார்த்தாலும் புக்ஸ் தான் இருக்குது, படுக்க இடம் இல்லை, ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இவருக்கு ஒன்று வருது. அதை போய் அவர் அவர் அப்பா கிட்ட சொல்கிறாரு, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரவே ஒரு மாதிரி இருக்குப்பா, இப்படி இருக்குது, எப்படி அவங்கள கூப்பிட்டு வருது அப்படின்னு போய் கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, உன் ஃப்ரெண்ட்ஸே கூட்டிகிட்டு வரதா இருந்தால் நைட்டில் கூட்டிகிட்டு வா, இப்படி வீட்டில் படுத்துக்கிட்டே நட்சத்திரங்களை அவங்களால பார்க்க முடியுமா அப்படின்னு. அதாவது மேலே அந்த வாலில் இருக்கிற ஓட்ட வழியாக நட்சத்திரத்தை பார்க்கலாம், இந்த மாதிரி அவங்க வீட்டில் அவங்களால பார்க்க முடியுமா, ஸோ கூட்டு வா அப்படின்னு சொன்னாராம். ஸோ 30 வருஷம் கழித்து தன்னோட அப்பா பற்றி தன் மகன்கிட்ட முத்துக்குமார் இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ வர ஒரு கான்வர்சேஷன் தான் இது. இன்ஃபேக்ட் இந்த லைன் இட் இஸ் வெரி ஃபேமஸ் ஆல் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் எவ்ரிவேர். அவர் சொல்கிறாரு பையன்கிட்ட, தாத்தா நிறைய கடன் வாங்கினாருடா, அதெல்லாம் அப்பா தான் அடைச்சேன். மகன் கேட்டான், தாத்தா எதுக்குப்பா கடன் வாங்கினாரு? அதுக்கு அவர் சொல்கிறாரு, தாத்தா நிறைய புக்ஸ் படிப்பாருடா, அதை வாங்க தான் கடன் வாங்கினாருன்னு. அதுக்கு முத்துக்குமாரோட பையன் சொல்கிறான், நல்ல விஷயம் தானேப்பா, நீங்களும் நிறைய புக்ஸ் படிங்க, உங்கள் கடனை எல்லாம் நான் அடைக்கிறேன் அப்படின்னு. இவன் சட்டென தன் மகனின் கண்களை பார்த்தான். அந்த கண்களில் நட்சத்திரங்கள் தெரிந்தன. I mean, what a beautiful chapter. So இந்த புக்கு பேர் வேடிக்கை பார்ப்பவன். It is available on Amazon.